இந்த நிகழ்ச்சியை தொடங்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய மறைந்த மூத்த பௌத்த உபாசகர், பௌத்த பண்பாட்டாளர், பௌத்தத்தை தமிழகத்தில் மறுமலர்ச்சி செய்ய மிக முக்கிய பங்காற்றிய திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு நம் அனைவர் சார்பாக, இந்த ஞாயிறு தம்ம குழு சார்பாக நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறோம். இந்த ஞாயிறு தம்ம உரை பற்றியும் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் என்னுடன் தொலைபேசியில் பேசினார். சரியாக 26ஆம் தேதி, ஜூன் 26ஆம் தேதி அவர்கிட்ட இருந்து ஃபோன் வந்துட்டு புத்தரும் தம்மமும் புத்தகத்தை ஒவ்வொரு பௌத்தத்தை பற்றி பேசுற எல்லாருமே புத்தரும் தம்மம் புத்தகத்தை வாசிச்சிருக்கணும், அதை வாசிக்கிறதுக்கான முயற்சியை தான் எடுக்கணும் அப்படின்னு மிகவும் ஆசைப்பட்டவர் அவரு. அந்த வகையில் ஞாயிற்றுக்கிழமை நீங்க இதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க டாக்டர், கேள்விப்பட்டேன், ஒரு நல்ல முயற்சி, இதை தொடர்ந்து செய்யுங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. இன்னைக்கு அவர் நம்ம கிட்ட இல்லை. இந்த நிகழ்ச்சியை எப்படி நம்ம நடத்த போறோம் அப்படின்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனா அவருடைய நினைவுக்கு நாம் உண்மையான அஞ்சலி செலுத்துறதுன்னா இந்த நிகழ்ச்சியை நம்ம தொடர்ந்து முன்னை விட ஒரு முனைப்பா எடுத்துட்டு போறதுதான் அது உண்மையான அஞ்சலியா இருக்க முடியும் அப்படின்னு நான் எனக்குள்ளே ஆறுதல் சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை அதே வேகத்துல நம்ம திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். என்ன அப்படின்னா, அவருடைய இறப்புக்கு எத்தனையோ காரணங்களும் எத்தனையோ சர்ச்சைகளும் போயிட்டு இருக்கிற சமயத்திலையும் அடிப்படையில ஒரே ஒரு விஷயம் தான், இது வரலாற்று தொற்று நம்ம தொட்டு பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சமூகத்துல ஏற்றத்தாழ்வுகளை விரும்புகிற ஒரு சமூகமும் அதே சமயத்துல ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத சமத்துவமான ஒரு சூழலை விரும்புகிற ஒரு சமூகமும் சைமல்டேனியஸா வாழ்ந்துட்டு இருக்கு ஒரே சமயத்துல. இந்த இரண்டு தத்துவங்களுக்கு இடையேயான போர் தான் அது வரலாற்றில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம். இதுல சமத்துவத்தை முன்னெடுக்கக்கூடியவர்கள் ஏதோ ஒரு காரணத்தினால அங்க சுற்றி இங்க சுற்றி கடைசியில அந்த கான்செப்ட் அப்படிதான் நம்மளை வீழ்த்துது. ஸோ இப்ப இந்த சமத்துவத்தை முன்னெடுத்த ஒரே காரணத்துக்காக ஒரு அழிவை சந்திக்க ஒரு சூழல் வரும் பொழுது அதுக்காக பயந்துட்டு நம்ம மீதி பேரெல்லாம் அந்த சமத்துவ சிந்தனையிலிருந்து விலகிட்டோம்னா அது எதிராளிகளுக்கு கிடைத்த வெற்றி. ஆனா அந்த சமத்துவ சிந்தனைய எத்தனை எதிர்ப்புகளை சந்தித்தாலும் நம்ம தொடர்ந்து அதை முயற்சி எடுத்து அதை வெகு அதிகமாக பரவ செய்யறதுதான் உண்மையிலே நம்ம இந்த வீர மரணம் அடைந்தவர்களுக்கு வரலாற்று புத்தர் தொடங்கி இன்று வரை எத்தனையோ பேர் சமத்துவ சிந்தனைக்காக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவர்கள் எல்லோருக்கும் செய்யக்கூடிய ஒரு உண்மையான அஞ்சலி என்ன அப்படின்னா, இந்த சமத்துவ சிந்தனையை நம்மால் முடிந்தவரை இந்த உலகெங்கிலும் பரப்பிடும். அப்ப நிறைய பேருக்கு அதை சொல்லும் பொழுது சமத்துவ சிந்தனை பெரும்பான்மையான சிந்தனையாக இந்த சமூகத்தில் உருவாகி விட்டதென்றால் அப்ப சமத்துவ சிந்தனையை பற்றி சிந்திப்பவர்களுக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் இருக்காது. இப்ப என்ன யதார்த்த சூழல் அப்படின்னா, சமத்துவம் இல்லாத ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை தான் நிறைய பேர் விரும்புறாங்க. அதுதான் ஒரு பிரச்சனை. நான் தான் பெரியவன் அப்படின்னு நினைக்கிறது தான் ரொம்ப அதிகமா இருக்கு. ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு காலகட்டத்திலேயோ அல்லது ஒவ்வொரு சூழல்லையோ அந்த ஏற்றத்தாழ்வை விரும்பக்கூடிய மனநிலையில தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எல்லா சூழல்கள்லையும் எல்லா காலகட்டங்கள்லையும் சமத்துவ சிந்தனை மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு மனநிலையை எது கொடுக்கும் அப்படின்னா அது தம்மம் தான் கொடுக்கும். அது புத்தரும் அவருடைய தம்மம் தான் இந்த சமூகத்துக்கே, ஒட்டுமொத்த உலக மானுட சமூகத்திற்கு தேவையான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அடிப்படையாக கொண்டு இந்த புத்தரும் தம்மமும் புத்தகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு கடினமான சூழல், மனம் வருந்தக்கூடிய கனமான ஒரு சூழல்லையும் நம்ம உறுதியுடன் புத்தரும் தம்மத்தை இந்த சமூகத்தில் நிலைநாட்டுவதன் மூலம் நம்ம ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றத்திற்கான விதையை தூவிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நாம் எல்லாரும் தொடர்ந்து பயணிப்போம் என்ற ஒரு சின்ன முன்னுரையோட என்னுடைய இந்த நிகழ்ச்சிக்கு நான் போறேன். என்னுடைய ஸ்லைட் தெரியுதுங்களா? எஸ் சார். ஓகே. இது புத்தரும் அவர் தம்மமும் நூலிலிருந்து 4ஆம் பாகம். புத்திஸ்ட் ஃப்ரெட்டர்னிட்டி கவுன்சில் சார்பாக முன்னெடுக்கப்பட்டிருக்கும் இந்த ஞாயிறு தோறும் புத்தரும் அவரது தம்மமும் தம்ம உரை இந்த நிகழ்ச்சிக்கு
வந்திருக்கக்கூடிய அனைவரையும் நான் வரவேற்கிறேன். இதுவரை இப்ப இந்த வாரம் ஒருவேளை புதிதாக இணைந்தவர்களுக்கு ஒரு சுருக்கமாக இதுவரை என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன். புத்தரும் தம்மமும் புத்தகத்தில் உள்ள பிரிவுகளில் நூல் 4 மதமும் தம்மமும் அப்படிங்கிற பிரிவு, அந்த பகுதியை தான் நான் முதல்ல எடுத்திருக்கேன். அந்த நூலில், இந்த 4ஆம் பகுதியில் உள்ள நூலில் உப தலைப்புகளாக 4 பகுதிகள் பிரிக்கப்பட்டுள்ளன. இந்த 4 பகுதிகளில் பகுதி 1 மதம்னா என்ன, இந்த மதம் அப்படிங்கிறது தம்மத்திலிருந்து எப்படி வேறுபடுது, மதத்தோடைய நோக்கம் என்ன, தம்மத்தோடைய நோக்கம் என்ன, ஒழுக்க அப்படிங்கிறது, ஒழுக்கத்திற்கு மதத்தில் என்ன இடம் இருக்கிறது, தம்மத்தில் என்ன இடம் இருக்கிறது, அப்புறம் வெறும் ஒழுக்கம் மட்டும் போதுமானதன்று, அது உன்னதமானதாகவும் உலகளாவியதாகவும் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உபதலைப்பு. இந்த 6 தலைப்புகளையும் நம்ம சென்ற கடந்த சில வாரங்களாக 3 வாரங்களில் நம்ம முடிச்சிட்டோம். சென்ற வாரத்துல நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, பகுதி 2ல வரக்கூடிய முதல் தலைப்பான மறுபிறப்பு. இந்த பகுதி 2ங்கிறது எதை விவரிக்குது அப்படின்னா, எப்படி பகுதி 1 மதத்துக்கும் தம்மத்துக்கும் உள்ள வித்தியாசம், அதுல ஒழுக்கம் பற்றி சொல்லுச்சு, அதை நம்ம பார்த்தோம். பகுதி 2 என்ன சொல்லுது அப்படின்னா, மதமும் தம்மமும், அதுதான் மெயின் தலைப்பு இல்லையா. ஸோ அதை ஒட்டி வரக்கூடிய பகுதி 2ல என்ன ஆகுதுன்னா, மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் தம்மத்திலையும் பயன்படுத்தப்படுகிறது, ஆனா ரெண்டுத்துக்கும் அர்த்தம் வேற. ஆனா இது ரெண்டும் ஒரே மாதிரியான வார்த்தைகள் இருக்கிறதுனால நமக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வருது, அதனுடைய குழப்பங்கள் வருது. ஸோ எப்படி சொல்லமைப்பின் ஒற்றுமை, அந்த வார்த்தைகள், ஒரு சில வார்த்தைகள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அடிப்படை வேறுபாடு, மதத்துக்கும் தம்மத்துக்கும் அவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம் முதல் பகுதியில. ஆனா மதத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் அப்படியே தம்மத்திலையும் பயன்படுத்தும் பொழுது இந்த மதத்திற்கும் தம்மத்திற்கும் உள்ள அடிப்படை வித்தியாசம் அதுல மறைஞ்சிடுது. ஸோ இதைத்தான் நம்ம பார்க்க போறோம். அப்போ அதுல குறிப்பிட்டு சொல்ல போனா, இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் பௌத்தத்திலையும் பயன்படுது. அப்ப இந்த வார்த்தைகளின் ஒற்றுமை என்ன பிரச்சனையை உருவாக்குதுன்னா, இந்த 2 மதங்களுக்கும் இடையே உள்ள அடிப்படை வேறுபாட்டை மறைச்சிடுது. அதுல ஒரு சில வார்த்தைகளை நம்ம இந்த பகுதியில பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் கொடுத்திருக்கிறாரு. அதுல முதல் வார்த்தையா அவர் எடுத்திருக்கிறது மறுபிறப்பு. இன்னும் நிறைய வார்த்தைகளை நம்ம அடுத்தடுத்த வாரங்கள்ல பார்க்க போறோம். இப்ப இந்த மறுபிறப்பு அப்படிங்கிறது பிற மதங்கள்லயும் சொல்லப்படுகிறது, பௌத்தத்திலையும் சொல்லப்படுகிறது. ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது தான் இந்த பகுதி விளக்கமா நமக்கு எடுத்து சொல்லுது. அதுல சென்ற வாரம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த மறுபிறப்பை பற்றி, புத்தருக்கு மறுபிறப்பு பற்றி நம்பிக்கை இருந்ததா, புத்தர் மறுபிறப்பை நம்பினாரா அப்படின்ற ஒரு கேள்விக்கு, ஆமா, புத்தர் மறுபிறவை நம்பினார் அப்படின்னு உறுதியாக இந்த புத்தகம் நமக்கு சொல்லுது. இப்போ உடனே நமக்கு ஒரு கேள்வி வரும், இப்போ மறுபிறவியை நம்புறாங்க அப்படின்னா அது ஒரு மூட நம்பிக்கை இல்லையா, எப்படி மறுபிறவி போய் இருக்க முடியும் அப்படின்னு நமக்கு ஒரு குழப்பம் வந்துடும். அப்போ பௌத்தத்துல மறுபிறப்பு பத்தி சொல்றாங்க அப்படின்னா அது ஒரு மூட நம்பிக்கை சார்ந்த விஷயத்தை எப்படி பௌத்தம் சொல்லுது அப்படின்னு ஒரு குழப்பம் வருது இல்லையா. அதுக்கு தெளிவுபடுத்துறதுக்கு தான் இந்த பகுதியில பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் நமக்கு ரொம்ப விவரமாவே சொல்றார். அதை எப்படி நம்ம அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதல்ல இந்த மறுபிறப்பு அப்படிங்கிற கேள்விய 2ஆ பிரிச்சு நம்ம பார்க்கணும். ஒண்ணு எதனுடைய மறுபிறப்பு, இன்னொரு யாருடைய மறுபிறப்பு. இந்த 2 பகுதியா இந்த கேள்வியை பிரிச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு புத்தருடைய கான்செப்ட், அவருடைய அபிப்பிராயம் என்ன அப்படிங்கிறது நமக்கு இதுல புரிஞ்சிடும். அப்போ முதல்ல எதனுடைய மறுபிறப்பு அப்படின்னு வரும்பொழுது, எதன் அப்படின்னா இப்ப நம்ம ஒவ்வொரு மனிதனையும் உடல் பிளஸ் மனம் இப்படி 2ஆ பிரிக்கலாம். உடல் மனம் இது 2ம் சேர்ந்தது தான் மனிதன். அதுதான் புத்தருடைய கான்செப்ட். ஏன்னா அதனால்தான் நாம ரூப அப்படின்னு சொல்றாரு. நாம அப்படிங்கிறது மனசு, ரூபங்கிறது உடல். ரூபம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, வடிவம், உருவம், அது உடல், ரூபம். அதனால தமிழ்ல கூட ரூபம்னு சொல்றோம். ரூபம்ங்கிறது உடல். ஆனா நாமம்ங்கிறது மனசு. அதுதான் அதனாலதான் நாமம் வாழ்க, அவருடைய நாமம் வாழ்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப நாமம், ஏன்னா உடல் வாழ்கன்னு நம்ம சொல்ல முடியாது, அது அழிஞ்சு போயிடும். ஆனா நாமம், மனசு வாழ முடியும். எப்படி மனசை எப்படி தொடர்ந்து வாழும் அப்படின்னா, அந்த மனசை எது கட்டுப்படுத்துது அப்படிங்கிறது நம்ம சென்ற வாரம் பார்த்தோம். இந்த உயிர் சக்தி அப்படின்னு சொல்றது. உயிர்ங்கிறது வைட்டாலிட்டி. அப்போ உயிர் கட்டுப்படுத்துதுன்னா, உயிர்னா என்ன அப்படின்னா வெப்பம். வெப்பம்னா என்ன அப்படின்னா அது ஆற்றல்.
ஆற்றல் வந்து அழியவே அழியாது. அதனாலதான் தொன்று தொட்டு வரலாற்றில் இந்த ஆற்றல் இருக்கு பாருங்க, அந்த சமத்துவத்தை பேசக்கூடிய ஆற்றலானது, சமத்துவத்தை பேசியவர்களின் உடல் அழிந்து போனாலும் அந்த ஆற்றல் தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறதுனால தான் இன்னை வரைக்கும் நம்ம அதை முன்னெடுத்து நம்ம இத்தனை பேர் கூடி பேசிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஆற்றலுக்கு வந்து அழிவே கிடையாது. உடல் அழிவு அடையுமா அப்படின்னா, அதுவுமே வந்து புத்தருடைய கோட்பாடுபடி உடல் வந்து 4 பிரிவுகளா பிரிக்கிறார். 4 மூலங்கள், 4 அக்ரிகேட்ஸ் சொல்லுவோம். அது ஒண்ணு திடப்பொருள், திரவ பொருள், வெப்பம், வாயு பொருள். இந்த 4ம் சேர்ந்தது தான் உடல். இறந்த பிறகு, உடல் இறந்த பிறகு இந்த 4மே அப்படியே ஸ்பேஸ்ல, என்வாயன்மெண்டல், சுற்றுச்சூழல்ல கலந்துருது. இந்த சுற்றுச்சூழல்ல கலந்த பிறகு இந்த 4 மூலங்களும் திருப்பி பிரிஞ்சு ஒன்னோட ஒண்ணு வெவ்வேறு சூழல்கள்ல ஒன்று சேர்ந்து மறுபடியும் இணையுது. அப்போ நமக்கு வந்து மறுபிறப்பு பௌத்தத்துல எப்படி சொல்லுது அப்படின்னா, எதனுடைய மறுபிறப்பு அப்படிங்கிற கேள்வி வரும்பொழுது உடல், மனம் இது ரெண்டுமே மறுபடியும் பிறக்குது. எப்படி பிறக்குது அப்படின்னா, உடல் அழிஞ்சு போனாலும் அதனுடைய மூலங்கள் அழிவதில்லை. ஏன்னா அதனுடைய எலிமெண்ட்ஸ் வந்து டிஸ்ட்ராயே பண்ண முடியாது. அதே மாதிரி மனசை பொறுத்த வரைக்கும் அது வந்து உயிர் சக்தியா வேலை செஞ்சுட்டு இருந்த, உடல் இருக்கிற வரைக்கும் மனசு வந்து உயிர் சக்தியா வேலை செய்யுது. ஆனா உடல் இறந்த பிறகு மனம் வந்து ஆற்றல் ரூபத்துல அது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா ஆற்றலுக்கு வந்து அழிவும் கிடையாது, அதை வந்து உருவாக்கவும் முடியாது அப்படிங்கிறது தான் அறிவியல். உடல் வந்து மூலங்கள், இந்த மூலங்கள்ங்கிறது எலிமெண்ட்ஸ் நம்ம டிஸ்ட்ராய் பண்ண முடியாது. ஒரு பாடி டீகம்போஸ் ஆன உடனே அதுல இருந்து நிறைய எலிமெண்ட்ஸ் வந்து அது இந்த ஸ்பேஸ்ல கலந்து மீண்டும் அது வந்து ஒரு புது உயிரா உருவாகுது. மனசு அதே மாதிரி. நம்ம இதை வந்து சென்ற வாரம் டீடைல்டா பார்த்ததுனால நான் அந்த தொடர்ச்சியை உங்களுக்கு நான் விளக்கமா சொல்லலை. பட் மனசுங்கிறது வந்து ஆற்றல். அந்த ஆற்றல் அழிவற்றது, அதுதான் மீண்டும் பிறக்குது. அப்போ உடலும் மீண்டும் பிறக்குது, மனசும் மீண்டும் பிறக்குது. இதுதான் பௌத்தத்துல மறுபிறவி. எதனுடைய மறுபிறவி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் வந்து அதனுடைய விடை அப்படிங்கிறத நம்ம சென்ற வாரம் டீடைல்டா பார்த்தோம். அப்ப இது வந்து சயின்ஸோடையும் ஒத்து போகுது. அதனால்தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மதங்கள் அப்படின்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துட்டு, அந்த டெஃபினேஷனுக்கு சரியாக ஒத்துப்போவது புத்திசம் மட்டும்தான் அப்படின்னு அவரே சொல்றாரு. ஒரு விஞ்ஞானியே வந்து ஒரு மதத்தை ஆதரித்து பேசுகிறார் அப்படின்னா அது பௌத்தத்தை தான். ஏன்னா அது வந்து அறிவியலோட ஒத்துப்போகிற காரணத்தினால. அப்போ இந்த கேள்விக்கு வந்து ஆம், புத்தர் வந்து மறுபிறவியை நம்பினார் அப்படிங்கிறது மூட நம்பிக்கையாக இல்லை, அறிவியல் பூர்வமாகவே எதனுடைய மறுபிறப்பு அப்படிங்கிறதுக்கு நமக்கு வந்து தெளிவா பதில் கிடைச்சிச்சு. இப்ப அடுத்த கொஸ்டின் வருது, யாருடைய மறுபிறப்பு? அதைத்தான் நம்ம இந்த வாரம் விளக்கமா பார்க்க போறோம். அப்போ எதனுடைய மறுபிறப்புங்கிற கேள்விக்கு பதில் கிடைச்சிச்சு, யாருடைய மறுபிறப்பு அப்படிங்கிற கேள்வி நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது இதுதான் உண்மையிலே ரொம்ப கடினமான கேள்வி. இந்த 2 கேள்விகள்லே கஷ்டமான கேள்வி எதுன்னா, யாருடைய மறுபிறப்பு அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதும் அதை வந்து நியாயப்படுத்துறதும் தான். அப்ப இறந்து போன அதே மனிதன் மீண்டும் பிறக்கிறான். ஏதோ மறுபிறப்புன்னா அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். ஒரு மனுஷன் இறந்து போயிட்டோம்னா அவன் திருப்பி எங்கேயோ ஒரு இடத்துல மறுபிறப்பு அடைகிறான். அப்போ அதே மனிதன் மீண்டும் பிறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படின்னா, புத்தர் இந்த மாதிரி நம்பி இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு ஒரேடியா மறுத்துடுறாரு பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் புத்தகத்தின் வாயிலாக. அப்ப என்னதான் அதுக்கு அப்படின்னா, ஏன் அதை வந்து அப்படி பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா, நம்ம இப்ப ஏற்கனவே பார்த்தோம், ஒரு மனிதன் இறந்தான்னா அவனுடைய உடல்ல இருந்து வெளியேறக்கூடிய எலிமெண்ட்ஸ் அது மொத்தத்திலே வந்து 99.99% என்னவா இருக்குன்னா ஒரு 11 எலிமெண்ட்டுகளாக தான் பிரியுது. கார்பன், நைட்ரஜன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், இந்த மாதிரி மூலக்கூறுகள், எலிமெண்ட்ஸ். இந்த மூலக்கூறுகள் சுற்றுச்சூழல்ல கலந்து திருப்பி அதே ஒரு மனுஷங்கிட்ட இருந்து வந்திருக்கக்கூடிய அதே மூலக்கூறு அப்படியே இன்னொரு குழந்தையா பிறக்குது அப்படின்னா வேணா அதே மனிதன் பிறக்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஆனா அப்படி பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா அதே மூலக்கூறுகள் ஒன்னா இருந்து திரும்பி ஒரு குழந்தையா உருவாகணும் அப்படின்னா அது எப்படி அங்க வரும்? அது அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்போ அவ்வளோ பெரிய எலிமெண்ட்ஸ், ஒரு பெரிய மனிதன் இறந்து போறான்னா அப்ப திரும்பி பிறக்கும் போதும் அதே பெரிய மனிதனா தானே பிறக்கணும், எப்படி சின்ன குழந்தையா பிறக்க முடியும்? அப்ப அதே எலிமெண்ட்ஸ் எல்லாம் திரும்பி பிறக்குது அப்படின்னா அப்ப அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்ப இந்த மூலக்கூறுகள் ஒரு மனுஷன் இறந்த பிறகு வெளியே சுற்றுச்சூழல்ல கலந்த பிறகு அது பிற மனிதர்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய மூலக்கூறுகளோட கலந்தாலோ அல்லது வெவ்வேறு மனிதர்களுடைய மூலக்கூறுகள் ஒன்றோடு ஒன்று கலந்து ஒரு புதிய உயிரை, அது தாவரமா இருந்தாலும் சரி, விலங்கா இருந்தாலும் சரி, உள்ள ஒரு மனிதனா இருந்தாலும் சரி, ஒரு உயிரை உருவாக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா அந்த இடத்துல மறுபிறப்பு இருக்கும்.
ஆனா அதே மனிதன் பிறக்க வாய்ப்பில்லை. அப்ப என்ன ஆகுதுன்னா, மனித உடலில் இருந்து வெளியேறிய மூலக்கூறுகள் அப்படியே மீண்டும் ஒரே மாதிரி இணைஞ்சா மட்டும்தான் அது சாத்தியம். பட் அது வந்து சயின்டிபிக்கலி அது பாசிபிள் கிடையாது. அந்த மூலக்கூறுகள் வெவ்வேறு மனிதனுடைய உடலுடைய மூலக்கூறுகளோடு சேர்ந்து அல்லது வெவ்வேறு மனிதர்களுடைய மூலக்கூறுகள் ஒன்றோடு ஒன்று கலந்துதான் ஒரு புதிய உயிர் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இறந்த பிறகு அதே மனிதன் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சேம் சென்டியன்ட் பீயிங் அப்படின்னு பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. சென்டியன்ட் பீயிங்னா அந்த உயிர் உணர்வு உள்ள ஒரு மனிதன், அதே மனிதன் பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனா அந்த மனிதன் கிட்ட இருந்து இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் மறுபடியும் பிறக்கும். அவனுடைய ஆற்றல் மறுபடியும் பிறக்கும். இதுதான் வந்து நம்ம மறுபிறப்புன்னு சொல்றோம். அதே மனிதன் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படிங்கிறது தான் புத்தருடைய கருத்து. சரி, அப்ப இதை வந்து நம்ம புத்தர் எப்படி அதை வெளிப்படுத்தி இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்ப நம்ம புத்தர் வாழ்ந்த காலகட்டத்திற்கே நம்ம போக வேண்டியிருக்கு. அப்ப புத்தருடைய சுட்டாக்கள் மூலமா தான் இதற்கு ஆதாரம் நம்ம எடுக்கணும். புத்தர் இதை பத்தி என்ன நினைச்சாரு அப்படின்னு பார்ப்போம். புத்தர் அப்ப வந்து ஜேதாவன தோட்டத்துல தங்கி இருக்கிறார் ஒரு ஒரு சமயத்துல. இந்த ஜேதாவனா அப்படிங்கிறது எங்க ரொம்ப முக்கியமான ஒரு இடம் பௌத்தத்துல. என்ன அப்படின்னா, பௌத்தத்துல ஒரு சில இடங்களை வந்து நம்ம ரொம்ப முக்கியமா கருதுறோம் அந்த வரலாற்று. ஒண்ணு லும்பினி, அவர் பிறந்த இடம். அப்புறம் வந்து புத்தகயா, அவர் வந்து ஞானம் அடைந்த இடம். அதுக்கப்புறம் சாரநாத், அவர் வந்து அந்த முதல் தம்ம உரை ஆற்றிய இடம். அப்புறம் குஷிநகர், அவர் இறந்த இடம். இப்ப இதெல்லாம் வந்து முக்கியமான இடங்கள். இது தவிர அவர் வாழ்ந்த காலத்துல அதிகம் பயணம் செய்து அல்ல அதிக காலம் தங்கி இருந்து ஒரு சில இடங்கள்ல வந்து அவருடைய போதனைகளை சொன்னார் அப்படின்னா, அதுல மிக முக்கியமான இடம் வந்து ஸ்ராவஸ்தி. இந்த ஸ்ராவஸ்திங்கிறது கோசல நாட்டோடைய தலைநகரம். இப்போ இன்றைய உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய இடம். அந்த ஸ்ராவஸ்தில தான் ஒரு ஆசிரமம் இருந்தது. அது வந்து ஜேதாவனா அப்படிங்கிற வனங்கிறது தோட்டம், ஜேதாவன தோட்டம். இந்த ஜேதாவன தோட்டத்துக்கு ஒரு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் வரலாறு இருக்கு. என்ன அப்படின்னா, ஜேதாவன எக்ஸ்கியூஸ் மீ ஒரே நிமிஷம். பெல் அடிக்கிறேன். சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். இங்க ஒரு சின்ன கால். ஓகே, இப்ப ஜேதாவன பத்தி ஒரு சின்ன வரலாற்று நிகழ்ச்சி என்ன அப்படின்னா, இந்த ஜேதாவனங்கிறது வந்து கோசல நாட்டு தலைநகர் ஸ்ராவஸ்தில இருக்கு. அப்ப புத்தர் வந்து அந்த காலத்தில் ஞானம் எய்திய பிறகு அவர் போதனைகள் செஞ்சிட்டு வந்த காலத்துல அனந்த பிண்டிகான்னு ஒரு வணிகர் இருந்தார். மிகப்பெரிய செல்வந்தர், நல்ல ரிச் பர்சன். அவரு ஏதோ ஒரு சூழல்ல புத்தரை வந்து சந்திச்சு அவருடைய போதனைகள் கேட்கும்போது அதுல ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டார். அவருடைய மனசுல இருந்த பிரச்சனைகளுக்கு அன்னைக்கு ஒரு தீர்வு கிடைச்ச காரணத்தினால இந்த ஒரு அருமையான போதனைகள் எல்லாருக்கும் கிடைக்கணும். அப்ப அவரை வந்து ஒரு இடத்துல தங்க வச்சு ஒரு ஆசிரமம் மாதிரி அமைத்து அங்க நிறைய பேர் வந்து அவருடைய போதனைகளை கேட்டு பலன் அடைஞ்ச இந்த சமூகம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு அவர் என்ன பண்றாரு, ஒரு ஆசிரமத்தை அமைக்கிறதுக்கு புத்தர்கிட்ட அனுமதி கேட்கிறார். புத்தர் சரின்னு சொல்றாரு. அப்ப அவர் வந்து கோசல நாட்டுல எந்த ஒரு இடம் நல்லா இருக்கும், ஏன்னா மக்கள் வந்துட்டு போற மாதிரியும் இருக்கணும், அதே சமயத்துல இயற்கை சூழல் சார்ந்து அது வந்து ஒரு அமைதியான இடமாவும் இருக்கணும். அப்ப அந்த மாதிரி இடத்த தேடி வரும்போது ஒரு பெரிய ஒரு பூங்காவை பாக்குறாரு. அந்த இடத்துல நம்ம வந்து புத்தருக்கு ஆசிரமம் அமைச்சு கொடுத்தோம்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடம் யாருக்கிட்ட இருக்குன்னு, ஏன்னா அதை விலைக்கு வாங்கி அதை ஆசிரமம் அமைக்கலான்னு பாக்குறாரு. அப்ப அந்த இடம் யார் கண்ட்ரோல்ல இருக்குன்னா, அந்த கோசல நாட்டு இளவரசன் ஜேதா அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கு. அப்ப அவர் நேரடியா இளவரசர்கிட்ட போயிட்டு இந்த இடத்த எனக்கு கொடுத்துருங்க, நான் இந்த மாதிரி ஆசிரமம் அமைக்க போறேன். அதை வந்து இளவரசர் இல்லை, அதை கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. அப்போ அனந்த பிண்டிகர் வந்து மறுபடியும் அவரை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கிறாரு, இது கொடுத்துருங்க, எவ்வளவு வேலை வேணாலும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு வேலை வேணாலும் கொடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆச்சரியப்பட்டு விளையாட்டா என்ன பண்றாரு, அப்போ இந்த ஃபுல் இடத்துக்கும் வந்து ஒரு தங்கத்தினால நீ நிரப்பு, நீ எவ்வளவு இடம் கேட்குறியோ அவ்வளோத்தையும் ஃபுல்லா தங்கத்தினால நிரப்பு, நான் அதை உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு உடனே சொல்லிட்டு விட்டுறாரு. அவர் வந்து செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாரு. அனந்த பிண்டிகாவும் வந்துடுறாரு. ஆனா அனந்த பிண்டிகா என்ன அதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு நிறைய வண்டிகள்ல தங்க காசுகளை எடுத்துக்கிட்டு நேரா அங்க போய் அந்த ஜேதா வனம் அந்த பூங்காக்கு போய் ஃபுல்லா வந்து தங்க காசு வச்சு நிரப்புறாரு. நிரப்பிட்டு இளவரசர் கூப்பிடுறாரு,
கூப்பிட்டு இந்த பூங்காவை எனக்கு திருப்பி கொடுங்க. அப்போ அவரு நான் சும்மா தான் சொன்னேன், இது வந்து நான் கொடுக்குற மாதிரி இல்லைன்னு மறுபடியும் சொல்லவே அது வந்து ஒரு வழக்கு ஆகுது. வழக்கான பிறகு அப்போ நீங்க வந்து சொன்னது உண்மைதானே, அப்ப நீ வாக்கு கொடுத்துட்டீங்கன்னா அதை நீ கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு இளவரசரை அந்த அரசவை நிர்பந்திக்குது. நிர்பந்திச்ச உடனே அந்த பூங்கா அனந்தபண்டிகா கைக்கு வருது. அப்ப அவரு தங்க காசுகளால் நிரப்பிக்கிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து தங்க காசு பத்தல, ஃபுல்லா காலி ஆயிடுச்சு. அப்போ உடனே அவரு அடுத்த வண்டியை அனுப்புறாரு, போயிட்டு இன்னும் கொஞ்சம் தங்கம் எடுத்துட்டு வா அப்படின்னு. அப்போ அதுக்குள்ளே ஜேதா அவர் அந்த இளவரசன் வந்துட்டு, இல்ல இல்ல வேண்டாம், அந்த ஒரு சின்ன பகுதி நீ வந்து தங்கத்தால நிரப்பாத அந்த பகுதியை மட்டும் எனக்கே கொடுத்துரு, மிச்சத்தெல்லாம் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஜேதா வந்து ஒரு பெரிய தோரண வாயிலையும் அது மேல ஒரு ரூமையும் கட்டினதாகவும், மீதி இருக்கிற இடங்கள் ஃபுல்லா வந்து அனந்தபண்டிகா நிறைய குடில்கள் அமைத்து, அந்த குடில்கள்ல புத்தர் இருக்கிற குடில் வந்து காந்த குடில்னு அதுவும் அந்த இடத்துல தான் இருக்கு. அந்த மாதிரி நிறைய அறைகள், அதுல வந்து உணவு அறைகள், குளியல் அறைகள், இந்த மாதிரி எல்லாம் பெரிய மிகப்பெரிய ஆசிரமம் அமைஞ்சது தான் ஜேதாவனா. அந்த ஜேதாவன அனந்தபண்டிகா அறம் அப்படின்னு பேர் இருக்கு. ஜேதாவனா அப்படின்னா அது ஜேதாங்கிற இளவரசரை குறிக்குது, அனந்தபண்டிகா அதை வாங்கினவரை குறிக்குது. அங்க அந்த வந்து அறம்ங்கிறது இந்த ஆசிரமம். ஸோ இந்த ஜேதாவன அனந்தபண்டிகா அறத்துலதான் புத்தர் வந்து அந்த காலத்துல தங்கி இருந்திருக்கார். இது இப்போ வந்து உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. இப்ப அந்த பகுதி வந்து இப்ப நம்ம பாக்குறது அந்த சிதிலமடைந்த, ஆக்சுவலாவே புத்தர் இருந்த அந்த காந்த குடியில் தான் அந்த சின்ன படங்கள் நம்ம பாக்குறது. அந்த மிக பெருசா இருக்கிற அந்த பூங்கா மாதிரி இருக்கிறது இப்போ அது அரசாங்கத்தால் இப்படி வந்து மெயின்டைன் பண்ணப்படுகிறது நம்மளுடைய ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல. இதுதான் வந்து வரலாற்று உண்மை. இப்ப அந்த இடத்துல புத்தர் இருந்த காலகட்டத்துல தான் நம்ம இப்ப போய் இதுக்கான நம்மளுடைய மறுபிறப்புக்கான ஆதாரத்தை இப்ப நம்ம தேடி எடுக்கிறோம். ஓகே, என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். அப்போ ஒரு தடவை என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த நாடு கோசல நாடு இருக்கு இல்லையா, அந்த கோசல நாட்டுல புத்தர் அங்க இருக்கிறார் அனந்தபண்டிகா ஆசிரமத்துல. அப்ப அந்த கோசல நாட்டில் இருக்கக்கூடிய பிற பிக்குகள் பிக்குணிகள்லாம் அந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு புத்தரின் போதனைகளை எடுத்து சொல்லுவாங்க. இது வந்து 500 கிமு. அப்ப அந்த காலத்து பாருங்க, பொது யுகத்திற்கு முன் 500ல அப்பதான் புத்தர் வாழ்ந்த காலகட்டம் அது. அப்ப எப்படி நாடுகள் பிரிக்கப்பட்டிருந்ததுன்னா, கோசல நாடு, மகத நாடு, காந்தார நாடு, குரு நாடு, வஜ்ஜி நாடு, இந்த மாதிரி இருந்தது. அப்ப இதுல இந்த குரு பகுதியில தான் வந்து வைதீக கலாச்சாரம் வந்து வைதீக கோட்பாடு வந்தது. அதுதான் இப்ப நம்ம சனாதன கோட்பாடுன்னு சொல்றோம் இல்லைங்களா, பிராமணிக்கல் கான்செப்ட். அது வந்து குரு நாட்டுல இருந்தது. ஆனா கிழக்கு பகுதிகளில் வர கங்கை ஆற்று படுகைகள்ல இருக்கக்கூடிய இனங்கள் மத்தியில இந்த வைதிக கோட்பாட்டுக்கு வந்து எதிர்ப்பு கோட்பாடு உருவானது. அதுதான் சிரமண மூவ்மெண்ட்னு பேரு, சிரமண இயக்கம். இந்த சிரமண இயக்கத்துல தான் பௌத்தம் சமணம் வருது. அது தவிர சாரவாகம், ஆசீவகம், அஜீவான்னு சொல்ற ஆசீவகம், அந்த மாதிரி ஒரு சில கோட்பாடுகளும் இந்த வைதிக கோட்பாட்டுக்கு எதிராக இருந்தது. இது வந்து வேதங்களையும் ஆன்மாக்களையும் மறுத்த ஒரு கோட்பாடு வந்து உருவாகிட்டு இருந்த காலகட்டம். அப்ப அந்த குருங்கிறது வந்து பிராமணிக்கல் கோட்பாடுங்கிறது குரு. அதனால்தான் இப்ப கூட அந்த குருஷேத்திர வார்ன்னு சொல்றது. இந்த குருஷேத்திர, குரு கஷேத்திரன்னா இடம், அந்த குரு நாட்டில் நடந்த ஒரு போர் தான் அந்த மகாபாரதத்துல விளக்குறது. அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்ற மாதிரி இந்த சமத்துவமற்ற ஏற்றத்தாழ்வுகள் மிகுந்த ஒரு கோட்பாட்டிற்கும் சமத்துவத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு கோட்பாட்டிற்கும் இடையே நடந்த போர் தான் அது. சரி, இப்ப இந்த கோசல நாட்டுக்கு வருவோம். கோசல நாட்டுல அப்ப பிக்குகள் பிக்குணிகள்லாம் வந்து மக்களுக்கு புத்தரின் போதனைகளை சொல்லிட்டு வராங்க. அப்படி ஒரு பிக்குனி வந்து கேமான்னு பேர். அவங்க பிக்குனி கேமா வந்து கோசல நாட்டு மக்கள் கிட்ட அவங்க வந்து ஸ்ராவஸ்தி தான் கோசல நாட்டோட தலைநகரம் இல்லையா, அங்க வந்து மக்களுக்கெல்லாம் புத்தருடைய போதனைகளை சொல்லிட்டு அடுத்ததா சாகேதா அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போறாங்க. இந்த சாகேதாங்கிற ஊர் வந்து ரொம்ப தூரத்துல இருக்கு. அப்ப அதுக்கு நடைபயணமா தான் போகணும். போகும்போது நடுவுல ஒரு தோரணவத்துன்ற ஒரு ஊர்ல அவங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இதே சமயத்துல சாகேத நாட்டுல வந்து கோசல நாட்டு மன்னர் பசேநதி, அவரு அந்த ஏதோ ஒரு பணியா அங்க சாகேத நாட்டுக்கு போயிருக்கு, சாகேத ஊருக்கு போயிருக்கிறாரு. அவர் அங்க இருந்து மறுபடியும் தலைநகரத்தை நோக்கி திரும்பி வந்துகிட்டு இருக்காரு. வர வழியில அவருமே வந்து தோரணவத்துல தங்குறாரு இளைப்பாறுறதுக்காக. அப்ப 2 பேருமே தோரணவத்துல தங்கிட்டு இருக்கிற டைம் இது. பிக்குனி கேமா அங்க தங்கி இருக்கிறாங்க, பசேநதி மன்னரும் வந்து தோரணவத்துல தங்குறாரு. அப்போ தங்கின உடனே பசேநதி என்ன சொல்றாரு, சரி இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா இங்க தானே இருக்க போறேன், நான் யாராவது துறவி அல்லது பிராமணர் இருந்தா நீங்க வந்து போய் பார்த்துட்டு வாங்க, நான் அவரை சந்திக்கணும், அது சந்திக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் அனுப்புறாங்க.
அவர் போய் அந்த தோரணத்தை ஃபுல்லா தேடுறாரு. எங்கேயுமே ஒரு பிராமணர் கூட கண்ணுக்கு தெரியல, எங்கேயும் துறவியும் தெரியல. கடைசியில பார்த்தா அங்க வந்து இந்த பெண் பிக்குனி மட்டும் இருக்கிறாங்க. உடனே அவர் நேரா மன்னர்கிட்ட வந்து சொல்றாரு, எங்கேயுமே பிராமணர்களோ அல்லது நீங்கள் தேடின மாதிரி ஒரு துறவியோ இல்ல மன்னரு. ஆனா ஒரு பிக்குனி இருக்கிறாங்க, ஒரு பெண் இருக்கிறாங்க. இவங்க வந்து பெண் துறவி, இவங்க வந்து புத்தருடைய சீடர். இவங்க வந்து மிக சிறந்த அறிவாளியாகவும் எல்லார்கிட்டையும் வந்து தத்துவங்களை போதிக்கக்கூடிய ஒரு நபராகவும் எல்லாரும் பேசிக்கிறாங்க. நீங்க வேணா அவரை சந்திக்கலாம் அப்படின்னு உடனே மன்னர் போய் பிக்குனி கேமாவை சந்திக்கிறாங்க. இப்போ இந்த பிக்குனி கேமாவை சந்திக்கும் பொழுது நடந்த உரையாடல் தான் நமக்கு வந்து மறுபிறப்பு பற்றிய, அதாவது எவருடைய மறுபிறப்பு அப்படிங்கிறத பத்தின ஒரு மேற்கோள் காட்டுறதுக்காக பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் இந்த சுட்டாவை நமக்கு வந்து இப்போ எடுத்து விளக்குறாரு. என்ன நடந்தது அப்படின்னா, அப்ப பசை நதி போய் பிக்குனி கேமா கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறான். அதாவது இறப்புக்கு பின்னரும் ததாகதர் உயிர் வாழ்வாரா அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. அதாவது என்னன்னா, ததாகதர்னா புத்தருக்கு அப்படிதான் ததாகதர்னு சொல்லுவாங்க. புத்தரும் தன்னை வந்து ததாகதர்னு தான் சொல்லிக்குவாரு. ததாகதர் அப்படின்னா என்ன அப்படின்னா, உண்மையை உணர்ந்தவர்னு அர்த்தம். ஒரு விழிப்புணர்வு அடைந்து உண்மை, the one who has reached the truth அப்படிங்கிறது தான் ததாகதா அப்படிங்கிறது பாலி மொழியில ஆக்சுவல் மீனிங். ததாகதா அப்படின்னா உண்மையை உணர்ந்தவர். அப்ப இவங்க வந்து அந்த விழிப்புணர்வு நிலையை அடைந்தவங்க உண்மையை உண்மைன்னு சொல்லிடுவாங்க, பொய்ன்னு சொல்லிடுவாங்க. அத்தகைய ஒரு பகுத்தறிவு அவங்களுக்கு இருக்கும். அப்ப அவங்களை யாரும் ஈஸியா ஏமாற்ற முடியாது. அதே மாதிரி அவங்க எதையோ நினைச்சுக்கிட்டு அடுத்தவங்க கிட்ட சண்டைக்கும் போக மாட்டாங்க. உண்மையை அப்படியே யதார்த்த சூழல்ல சந்திக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வு அடைந்த உன்னத நிலை அது, இந்த நோபல் குவாலிட்டி. அப்ப இந்த மாதிரி ததாகதர், அப்ப புத்தரை தான் அவர் மீன் பண்றார் பசை நதி. இறப்புக்கு பின்னரும் புத்தர் உயிர் வாழ்வாரா அப்படின்னு கேட்கிறார். அப்ப கேமா வந்து புத்தர் அப்படி சொன்னதில்லை அப்படி. அப்ப அப்படி சொன்னதில்லை, இறப்புக்கு பின்னரும் உயிர் வாழ்வாருன்னு சொன்னதில்லைன்னா அப்ப இறப்புக்கு பின்னர் உயிர் வாழ மாட்டாரா அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல உயிர் வாழ்வாரு உயிர் வாழாமல் இருப்பாரா அப்படின்னு கேள்விகள் அடுத்தடுத்து கேள்வி கேட்கும் பொழுது இது சம்பந்தமா எந்த கேள்விக்குமே அவங்க வந்து என்ன சொல்றாங்க, கேமா வந்து இதுக்கெல்லாம் வந்து புத்தர் அப்படி சொல்றதே இல்லை, அதை பத்தி அவரு கருத்து சொல்றது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பசை நதிக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு. என்ன இறப்புக்கு பின்னர் உயிர்ப்பித்து எழுவாரா எழமாட்டாரா அப்படின்னு அது சார்ந்து எந்த கேள்வி கேட்டாலும் நீங்க ஒரே பதில் தானே சொல்றீங்க, ஏன் இதை பற்றி புத்தர் எதுவுமே சொல்றது இல்லை அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ கேமா வந்து அதுக்கு பதிலாக ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. மகாராஜா, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்க மனசாட்சிப்படி எது சரியோ அது நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னா, கங்கை ஆற்று கரையில் இருக்கக்கூடிய மணலை உங்ககிட்ட நிறைய பேர் கணக்காளர்கள் இருப்பாங்க இல்லையா, அக்கௌண்டன்ட்ஸ், அவங்கள வச்சுட்டு இல்லை அதுக்கு ஏதாவது வாய்ப்பாடுகள் ஃபார்முலாஸ்ன்னு வச்சிருப்பீங்க இல்லையா, அதை பயன்படுத்தி இல்லை ஏதாவது கணக்கு செய்யக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உபகரணங்கள், அதாவது கால்குலேட்டர் மீன் பண்ற அந்த மாதிரி உபகரணங்களை வைத்தோ கங்கை ஆற்றில் இருக்கக்கூடிய மணல் எல்லாத்தையும் எண்ணி பார்த்து இத்தனை மணல் இருக்கு, இத்தனை ஆயிரம் மணல் இருக்கு அப்படின்னு உங்களால எண்ணி சொல்லிட முடியுமா அப்படின்னு கேட்குறேன். இப்போ மனசாட்சிப்படி பதில் சொல்லணும் இல்லையா. அப்போ இவர் வந்து உண்மையில அப்படி முடியாது அப்படின்னு. சரி, அதே மாதிரி கடல்ல உள்ள நீரை நீங்க அதே மாதிரி உங்க கணக்காளர்களை வைத்து உங்க ஃபார்முலாவை யூஸ் பண்ணி உங்களுடைய எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்க இத்தனை ஆயிரம் பீப்பாய், இத்தனை கேலன்ஸ், இத்தனை ஆயிரம் பீப்பாய் நீர் உள்ளது அப்படின்னு உங்களால அளந்து சொல்லிட முடியுமா அப்படின்னா உண்மையில அதுவும் முடியாது அப்படிங்கிறாரு பசை நதி. ஏன் அப்படி முடியாது அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அவர் அது பதில் சொல்றாரு, பிக்குனி, அந்த கடல் வந்து ரொம்ப பெருசு, எல்லையற்றது, ரொம்ப ஆழமானது, அதை போய் எப்படி நம்ம அளக்க முடியும், அது முடியாது அப்படிங்கிற. அப்ப கேமா அதே மாதிரி தான் ததாகதரும், நீங்க அவரை உடலை வைத்து வரையறை செய்தீங்கன்னா இதுதான் புத்தர் அப்படின்னு அவரோட உடல் ரீதியாக நீங்க அடையாளம் செஞ்சு அவரை புத்தர் வந்து இறந்த பிறகு உயிர் வாழ்வாரா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சீங்கன்னா அவர் வந்து உடல் சார்ந்தவரே கிடையாது. அவர் அதையும் தாண்டி ஒரு மனநிலையை, விழிப்புணர்வு நிலையை அடைந்தவர். எப்படி ஒரு பனை மரத்தை அடியோட வெட்டி அது வந்து மீண்டும் துளிர்த்து எழ வாய்ப்பே இல்லாதவாறு செய்த பிறகு அது வந்து எப்படி மரத்து போய் இருக்குமோ அந்த மாதிரி உடல் ரீதியாக நீங்க எந்த ஒரு மதிப்பீடும் செய்ய முடியாத எல்லையற்ற நிலையை அடைந்தவர் ததாகதர். அதனால இந்த கேள்வி வந்து அவருக்கு அப்ளை ஆகாது. அப்ப நீங்க வந்து ததாகதர் இறப்புக்கு பிறகு வாழ்வார் அப்படிங்கிற கேள்வியும் அதுக்கு அப்ளை ஆகாது, பொருத்தமானது இல்லை. அதே மாதிரி இறப்புக்கு பிறகு வாழ மாட்டார் அப்படிங்கிறதும் பொருத்தமானது இல்லை. இறப்புக்கு பிறகு வாழவும் செய்வார், வாழவும் மாட்டாருங்கிறதும் பொருத்தமல்ல. இறப்புக்கு பிறகு வாழவும் மாட்டார், வாழாமல் இருக்கவும் மாட்டார் அப்படிங்கிறதும் பொருத்தமல்ல அப்படின்னு சொல்றாங்க.
இப்ப இந்த கேள்விகள் வந்து அந்த பதில் வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கும். அதாவது இறப்புக்கு பிறகு வாழ்வார் அப்படிங்கிறது, வாழ மாட்டார், வாழவும் செய்வார், வாழவும் மாட்டார், வாழவும் மாட்டார், வாழாமல் இருக்க மாட்டார், இப்படின்னு இது இது நிறைய இடங்கள்ல இந்த மாதிரியான சொல்லாடல்கள் வரும் நமக்கு இந்த புத்தரும் தம்மம் புத்தகத்துல படிக்கும்போது. அப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, எந்த எந்த ஒரு விஷயத்துக்கும் ஆம் இல்லை அப்படின்னு ஒரு 2 பதில் இருக்கிற இடத்துல நமக்கு வந்து 4 ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். அப்ப அதாவது நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன். ஏன் இதை கொஞ்சம் புரிஞ்சுக்க வேண்டி இருக்கு அப்படின்னா, இந்த இந்த சூழல் நம்ம அடிக்கடி சந்திப்போம் புத்தரும் தம்மம் புத்தகத்தை வாசிக்கும் பொழுது. அப்ப அதை பத்தி புரிஞ்சுக்கிறது எப்படி அப்படிங்கிறது ஒரு சின்ன ஃபார்முலா வச்சுக்கோங்க. அதாவது இப்போ ஒரு காயின் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒண்ணு அதுல பூ இருக்கும், இல்லைன்னா ஒரு பக்கம் தலை இருக்கும். இப்போ வந்து ஒண்ணு என்ன சொல்லணும், இது வந்து ஒரு பூ அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா தலைன்னு சொல்லலாம். இன்னும் பூவும் இருக்கும் தலையும் இருக்கும் ஒரே சைட்ல, இல்லைன்னா ரெண்டுமே இருக்காது. இதுதான் ஒண்ணு, எய்தர் திஸ் ஆர் தட். பூ அல்லது தலை, அது ஒரு 2வது ஆப்ஷன். ஒண்ணு பூ ஒரு ஆப்ஷன், தலை 2வது ஆப்ஷன். இல்ல பூவும் தலையும் சேர்ந்து இருக்கிறது 3வது ஆப்ஷன். பூவும் இல்ல தலையும் இல்ல 4வது ஆப்ஷன். இதை அப்படியே மனசுல வச்சுக்கிட்டு நம்ம அந்த கேள்விகளை அவங்க சொல்ற பதில்களை நம்ம பார்த்தோம்னா அப்ப வந்து நமக்கு மனசு குழம்பாம இருக்கும். ஏன்னா இது நிறைய இடங்கள்ல சந்திக்கிறதுனால நான் இந்த விஷயத்த நான் சொல்றேன். அப்போ ஒருத்தர் உயரமானவனா குள்ளமானவனா அப்படின்னு கேட்கணும்னா உயரமானவன்னு சொல்லிடலாம், இல்லை குள்ளமானவன் சொல்லலாம், இல்லை உயரமாவும் இருப்பான் குள்ளமாவும் இருப்பான்னு சொல்லலாம், இல்லை உயரமாவும் இருக்க மாட்டான் குள்ளமாவும் இருக்க மாட்டான்னு சொல்லலாம். இந்த மாதிரி தான் இந்த பதில்கள் வருது. ரைட். இப்போ கேமாவோட பதில் வரும். ஒருவேளை நீங்க உடலை வைத்து அவரை வரையறை செய்யல, ஆனா அவருடைய உணர்வை வைத்து மனசை வைத்து வரையறை செய்றீங்க அப்படின்னா அவர் அதுக்குமே கட்டுப்பட்டவர் கிடையாது. மறுபடியும் அதே உதாரணம் தான். அடியோடு வெட்டப்பட்டு மீண்டும் துளிர்த்திடவே வாய்ப்பில்லாத ஒரு பனைமரம் போல் அவர் வந்து உணர்வுகளையும் கடந்து அதுவுமே மறத்து போன ஒரு சூழல்ல தான் அவர் வந்து எல்லையற்று பறந்து விரிந்தவர் ததாகதர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த பதில் வந்து அதே மாதிரிதான். ஸோ அதனால நீங்க வந்து அவரை உடலை வைத்து வரையறுத்தாலும் சரி, உணர்வை வைத்து வரையறுத்தாலும் சரி, அவர் அந்த எல்லைக்குள்ள கட்டுப்பட மாட்டார். அதனால அவர் வந்து இறப்புக்கு பிறகு வாழ்வார் அப்படிங்கிற கேள்வி பொருத்தமானது இல்லை. அதே மாதிரி இறப்புக்கு பிறகு வாழ மாட்டார் அப்படிங்கிறதும் பொருத்தமானது இல்லை. ததாகதர் இறப்புக்கு பிறகு வாழவும் செய்வார், வாழவும் மாட்டார், ரெண்டுமே உண்டு அப்படிங்கிறதும் பொருத்தம் இல்லை. ததாகதர் இறப்புக்கு பிறகு வாழவும் மாட்டார், வாழாமல் இருக்கவும் மாட்டார், ரெண்டுமே இல்லை என்பதும் பொருத்தமல்ல அப்படின்னு பதில் சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு அந்த பதிலோடைய ஃப்ளோ வந்து புரியும்னு நினைக்கிறேன். அப்ப இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏன் அந்த மாதிரி உடல் சார்ந்து மனம் சார்ந்து சொல்றாங்கன்னா, திருப்பி அதே தான். புத்தர் வந்து நாம ரூபா, உடல் பிளஸ் மனம் ரெண்டு சேர்ந்தது தான் மனிதன் சொல்றாங்க. அப்ப நீங்க உடல் வைத்து வரையறை பண்ணீங்கன்னாலும் அது அந்த உடல் உடைய வரையறை தாண்டி அவர் வந்து எல்லை கடந்த ஒரு நிலையை அடைந்திருக்கிறாரு. அதே மாதிரி நீங்க மனசை பார்த்தீங்கன்னாலும் மனசை வந்து 4ஆ பிரிக்கிறோம்: உணர்வு, புரிதல், அனுபவித்தல், அபிப்பிராயம், இந்த மாதிரி. ஸோ அப்போ அந்த உணர்வு ரீதியா நீங்க பார்த்தாலும் சரி, அல்லது புரிதல்னு பார்த்தாலும் சரி, அல்லது அனுபவம்னு பார்த்தாலும் சரி, அல்லது இந்த சங்காரா அதாவது அபிப்பிராயம், அதை ஒட்டிய அடுத்தடுத்த செயல்கள், ஸோ அந்த செயல்களை வைத்து பார்த்தாலும் சரி, இது எல்லாத்தையும் கடந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதுதான் நீங்க வந்து அந்த புத்தகத்துல படிக்கும்போது இப்ப இதை புரிஞ்சுக்கிட்டு படிச்சீங்கன்னா உங்களுக்கு அது வந்து சுலபமா இருக்கும் புரிஞ்சுக்கிறது. அப்போ இந்த எல்லையே அற்ற ஒரு நிலையை, மதிப்பீடே செய்ய முடியாத நிலையை அடைந்த ததாகதர் எப்படி நீங்க வந்து கடல் எல்லையற்றதோ, எப்படி வந்து மணல்ல வந்து நீங்க எல்லையற்று பறந்து விரிஞ்சிருக்கோ, அதே மாதிரி உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எல்லையற்ற ஒரு நிலையை அடைந்த ததாகதரை உங்களால அளப்பீடு செய்யவே முடியாது, மதிப்பீடு செய்ய முடியாது. அதனால இந்த கேள்விகள் எதுவுமே அதுக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்றாங்க. பசையநதி இதை கேட்ட உடனே திருப்தி அடைஞ்சிடறாரு. கரெக்ட், அப்ப இது வந்து ஒரு பதில் சொல்வதற்கு சாத்தியமில்லாத ஒரு கேள்வி அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு. அப்புறம் அங்க அவங்களுக்கு வந்து நன்றி சொல்லிட்டு அன்று இரவு கழிந்தது, அவங்க போயிடுறாங்க. போயிட்டு அவரு மறுபடியும் கோசல நாட்டு தலைநகர் ஸ்ராவஸ்திக்கு போயிடுறாரு. மறுபடியும் ஒரு தடவை புத்தரையே நேரடியா சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது பசையநதிக்கு. அப்போ புத்தர்கிட்டையும் போயிட்டு இதே கேள்விகளை கேட்கிறாரு. சரி, அவருடைய சீடர் தான் அப்படி சொல்லிட்டாங்க, நேரடியா புத்தர்கிட்டே கேட்டுவிடுவோமே. ஏன்னா இந்த கேள்வி வந்து அவர் மனசுல இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா மறுபிறப்பு பத்தி அப்ப அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு கோட்பாடு போயிட்டு இருக்குது. அதுதான் வந்து வைதிக கோட்பாடு, சனாதன கோட்பாடுல மறுபிறப்புங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம். அப்ப இந்த கான்செப்ட்ல இருந்து அவர் வந்து தெளிவடையணும்னு நினைக்கிறார் பசையநதி. அதனாலதான் புத்தர்கிட்ட வந்து அதை பத்திட்டு மறுபடியும் கேட்கிறார். புத்தரும் வந்து
அச்சு பிசகாமல் அதே பதிலே கொடுக்குறாரு. அதே மாதிரி உதாரணம் அவர் கொடுக்குறாரு. நீங்க வந்து ஆற்று மணலை எண்ணிட முடியுமா, கடலை அளந்துட முடியுமா? அதே மாதிரி தான் என்னுடைய உடலை வைத்து நீங்க அளப்பீடு செய்தாலும் சரி, நீங்க வந்து என்னுடைய உணர்வுகளை வைத்து அளப்பீடாலும் சரி, எனக்கு வந்து எல்லையே கிடையாது. நான் அந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டிட்டேன். அப்ப என்ன வந்து நீங்க உங்களுடைய வரையறையை வைத்து இந்த கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே பசை நதிக்கு வந்து திருப்தி கிடைச்சிடுது. ஏன்னா சார் அவருடைய கேள்விக்கு பதில் கிடைச்சிடுது. ஆனா அதே சமயத்துல மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அந்த காலத்துல வந்து எழுத்துக்கள் எதுவும் கிடையாது. இப்போ ஒரு புக்குல இருந்தா அதே மாதிரி படிச்சுட்டு அதையே அப்படியே காப்பி அடிச்சு நம்ம சொல்லலாம். ஆனா எழுத்துக்களே இல்லாத ஒரு காலகட்டம் அது. வாய்வழி வார்த்தைகள் தான் ஒருத்தர் சொல்றது இன்னொருத்தர் நம்பி அதை புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து ஞாபகம் வச்சு சொல்றது. அப்போ ஒரு குரு சொல்றத அப்படியே அவருடைய சீடர் வார்த்தை பிசகாமல் அப்படியே சொல்றாங்களேங்கிறது கேட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டார். அப்போ ஒரு மன்னர் வந்து புத்தர்கிட்ட ரொம்ப நன்றி, நீங்க சொல்றதும் வந்து அதே மாதிரி இருக்கு, உங்களுடைய சீடர்கள் சொல்றதும் அதே மாதிரி இருக்கு, உண்மையிலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாரு. சரி, ரைட். இப்போ வந்து பசை நதிக்கு வந்து அந்த பதில் வந்து திருப்தி அளிச்சிடுச்சு. நமக்கு அது திருப்தி அளிக்குதா அப்படின்னா இன்னும் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். இப்ப இந்த இந்த பகுதியோட பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கருடைய அந்த பக்கம் முடிஞ்சிருது இந்த டாபிக்ல. ஆனா அதை தாண்டி நம்ம ஒரு சிலது யோசிக்க வேண்டியிருக்கு. அதனாலதான் நான் சொல்றது, இந்த புத்தரும் தம்மமும் புத்தகத்தை படிக்கும்போது நம்ம வெறுமனே அப்படியே வார்த்தைகள் வரிகள்ல படிச்சா பத்தாது. இன் பிட்வீன் த லைன்ஸ் நம்ம படிக்கணும். ஒவ்வொரு வரிகளுக்கு இடையே நிறைய விஷயங்கள் மறைந்திருக்கும். அத்தகைய ஒரு பியூட்டி தான் புத்தா அண்ட் ஹிஸ் தம்மா பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் எழுதுற புத்தகம். அப்போ இதுல ஒரு கேள்வி வந்து நமக்கு வருது. இப்ப சென்ற பகுதியில பாபா டாக்டர் அம்பேத்கரே வந்து மகா கோத்தித்தருக்கும் சாரிபுத்தருக்கும் இடையே நடந்த ஒரு உரையாடலை பத்தி நான் சொல்லியிருந்தேன். அப்போ அது அது வந்து உயிர்னா என்ன, மனசுனா என்ன, உயிர்னா என்ன, வெப்பம்னா என்னன்னு வெப்பத்தோட முடிஞ்சிடும். அப்போ மகா கோத்தித்தர் வெப்பத்தை தாண்டி சாரிபுத்தர் கிட்ட எந்த கேள்வியும் கேட்கல. ஆனா டாக்டர் அம்பேத்கர் கேட்டிருப்பார். ஒருவேளை அவர் வந்து மகா கோத்தித்தர் வந்து ஒரு கேள்வி கேட்க மறந்துட்டாரு. என்ன அப்படின்னா, வெப்பம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாருன்னா, அப்ப சாரிபுத்தர் அதுக்கு வந்து ஆற்றல்னு பதில் தான் சொல்லியிருக்க முடியும். அப்ப அந்த ஆற்றல் தான் அழிவற்றதுன்னு சொல்லி அதை வந்து நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறோம். அப்போ டாக்டர் அம்பேத்கர் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா கேள்வியை போடுறார். இப்ப அவரு பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் வழியை பின்பற்ற நம்மளும் இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. பசை நதி ஒரு கேள்வியை கேட்க மறந்துட்டார். என்ன அப்படின்னா, ததாகதர் புத்தரை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்ற உதாரணம் பொருந்தும். அதாவது அவர் வந்து கடல் மாதிரி எல்லையற்றவர், கங்கை ஆற்றின் கரையில் இருக்கக்கூடிய மணல் மாதிரி கணக்கிட முடியாதவர். கரெக்ட். அவர் வந்து விழிப்புணர்வு நிலையை அடைந்து சாதாரண மனிதர்களுடைய மனநிலையை தாண்டிய ஒரு உச்சகட்ட ஞான நிலையில இருக்கிறார். அவர் நல்ல ஒரு என்லைட்டன்ட் பர்சனா, விழிப்புணர்வு அடைந்த மனிதரா இருக்கிறார். அப்ப அவருக்கு வந்து நீங்க சொல்ற உதாரணம் பொருந்தும். இப்ப அவரு இறப்பாரா மாட்டாரான்னு அவரை பத்தின ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது, நீங்க கடலை அளக்க முடியாத அளவுக்கு, மணலை எண்ண முடியாத அளவுக்கு இந்த கேள்வியும் நீங்க அவரை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, அவரை வந்து நீங்க அப்படி மதிப்பீடு செய்ய முடியாது அப்படிங்கிறது பொருந்தது. கரெக்ட். ஆனா இது வந்து சாமானிய மனிதர்களுக்கு இந்த கேள்வி பொருந்தும் தானே? அப்ப சாமானிய மனிதர்களுக்கு மறுபிறப்பு இருக்கிறதா அப்படின்னு அவர் கேட்டிருந்திருக்கணும். பசை நிதி இதை கேட்டிருந்திருக்கணும் ஆக்சுவலா. சரி, புத்தருக்கு இந்த கேள்வி நான் கேட்கறது பொருந்தாது. இப்ப எனக்கு பொருந்தும் இல்லையா? நான் வந்து அந்த விழிப்புணர்வு நிலையை அடையல. அப்ப நான் வந்து மறுபடியும் பிறப்பேனா அப்படிங்கிற கேள்வி கேட்டிருந்தா, அப்போ புத்தருடைய பதிலோ அல்லது கேமாவோட பதிலோ என்னவா இருந்திருக்க முடியும்? ஏன்னா இப்ப இந்த கேள்விக்கு கேமாவும் புத்தரும் என்ன பதில் சொல்றாங்கன்னா, எப்படி நீங்க ஆற்று மணலை எண்ண முடியாதோ, எப்படி நீங்க கடல் நீரை அளக்க முடியாதோ, அதே மாதிரி புத்தரையும் நீங்க மதிப்பிட முடியாது. ஏன்னா புத்தர் வந்து கடலை போல் எல்லையற்றவர். சோ நீங்க உடல் ரீதியாக பார்த்தாலும் அல்லது உணர்வு ரீதியாக பார்த்தாலும் அவர் இந்த வரையறைக்குள்ள கட்டுப்பட முடியாது. எப்படி வந்து கடலுக்கு எல்லையை நீங்க நிர்ணயிக்க முடியாதோ, எப்படி ஆற்று மணலுக்கு இவ்வளவுதான் அப்படின்னு ஒரு எல்லை கணக்கை நிர்ணயிக்க முடியாதோ, அதே மாதிரி உடல் ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் இந்த ஒரு வரையறைக்குள்ள கட்டுப்படாதவர். அதனால இந்த கேள்விக்கு அங்க இடமே இல்லை அப்படின்னு சொல்லி அதை முடிச்சிடுறோம். ஆனா இந்த மாதிரி ஒரு எல்லைக்குள்ள இருக்கக்கூடிய சாமானிய மனிதர், இந்த எல்லையற்ற நிலையை அடையாத சாமானிய மனிதருக்கு இந்த கேள்வி பொருந்தும் இல்லையா? அப்ப அப்படி ஒரு கேள்வி வந்துச்சுன்னா, இந்த ஆற்று மணல் உதாரணமும் கடல் நீர் உதாரணமும் சாமானிய மனிதருக்கு பொருந்துமா அப்படின்னா பொருந்தும். எப்படி? இதுதான் நம்ம வந்து ரீடிங் இன் பிட்வீன் த லைன்ஸ். அதுல இருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். எப்படி இது பொருந்தும் அப்படின்னா, இப்ப நம்ம மறுபடியும் அந்த உதாரணத்துக்கு வருவோம்.
ஆற்று மணலை என்றதுன்னு ஒரு செயல் நம்ம இறங்குறோம்னு வச்சுக்கோங்க. அது உண்மையிலே சாத்தியமா? அதுவும் கங்கை ஆறு எங்க இருக்கு? இமயமலையோட தொடர்ச்சியில இருந்து ஆரம்பிச்சு ஒரு மிகப்பெரிய நீளமா வந்து அங்க வந்து பே ஆஃப் பெங்கால், வங்காள விரிகுடால வந்து கலக்குது. அப்ப இவ்வளோ நீளத்துல இருக்கக்கூடிய ஆற்று மணலை நீங்க எண்ணி அதை வந்து கொண்டு வர்றது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் இஸ் நாட் ஹியூமன்லி பாசிபிள், சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது. ரெண்டாவது, அப்படியே சரி ரைட்டு, ஒருத்தர் எண்ணி இத்தனை லட்சத்து இத்தனை கோடி மணல் இருக்கு அப்படின்னு ஒருத்தன் சொன்னா கூட அவன் சொல்றது கரெக்டா இல்லையான்னு நம்மளால நிரூபிக்கவும் முடியாது. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, இது அவசியமும் இல்லை. இந்த மணலை எண்ணி நமக்கு என்ன ஆக போகுது? அதனால இது அவசியமும் இல்லை. அப்போ இந்த ஆற்று மணலை எண்ணுவதுங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து அது சாத்தியம் இல்லை. அடுத்தது, அப்படியே யாராவது ஒருத்தர் வந்து இது நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே அது வந்து நிரூபிக்கவும் முடியாது. அவசியமற்ற கேள்வியும் கூட, அது அவசியமற்ற செயலும் கூட. அடுத்த உதாரணத்துக்கு வந்துடும். அடுத்த உதாரணம் என்ன சொன்னாங்க? கடல் நீரை. இதேதான், கடல் நீரை எப்படி அளக்க முடியும்? அதை அள்ளி எங்க கொட்டுறது? இத்தனை பீப்பாயின்னு ஒரு பீப்பாயை எடுத்து இன்னொரு இடத்துல கொட்ட முடியாது இல்லையா? ஸோ இதுவும் வந்து சாத்தியம், ஹியூமன்லி இம்பாசிபிள். அவ்வளோ பெருசு, அவ்வளோ ஆழமானது, அதை வந்து அளந்து கொண்டு வர்றது சாத்தியம் கிடையாது. சரி, அப்படியே ஒருத்தன் அளந்துட்டான்னாலும் அது இப்படிதான், இத்தனை 1000 பீப்பாய்கள் தான் இருக்கு, இத்தனை லட்சம் பீப்பாய்கள் தான் இருக்குன்னு யாராலையும் நிரூபிக்கவும் முடியாது. அப்புறம் அதெல்லாம் அளந்து பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கு. அப்போ எப்படி வந்து ஆற்று மணலை நீங்க எண்றது வந்து சாத்தியமில்லை, நிரூபிக்கவும் முடியாது, அவசியம் இல்லையோ, அதே மாதிரி தான் கடல் நீரை அளக்கிறதும் சாத்தியமும் கிடையாது, நிரூபிக்கவும் முடியாது, அவசியமும் கிடையாது. அதே மாதிரிதான் மறுபிறப்புங்கிறது சாத்தியமும் கிடையாது. ஏன்னா ஒரு மனுஷன் இறந்த பிறகு அவனுடைய மூலக்கூறுகள் அந்த இடத்துல இருந்து பிரியறது நம்மளே பாக்குறோம். அது வந்து அந்த பாடி வந்து டீகம்போஸ் ஆகுறது, அங்க எலும்பு கூறுகள் இருக்கு, அங்க இருக்கக்கூடிய மூலக்கூறுகள்லாம் பிரிஞ்சு மண்ணோட மண் ஆயிடுது. அப்ப இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து இன்னொரு குழந்தை கிட்ட வந்துருச்சுன்னு எப்படி அது சாத்தியம்? அது சாத்தியம் கிடையாது. அப்படியே ஒருத்தன், ஆமா நான் வந்து போன பிறவியில நான் என்னவா இருந்தேன், இப்போ இந்த பிறவியில நான் இப்படி இந்த ஊர்ல பிறந்திருக்கேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னா கூட அதை நீங்க எப்படி நிரூபிக்க முடியும்? ஒருவேளை அவன் சொல்றான், நான் 200 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊர்ல நான் பிறந்திருந்தேன் அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நிறைய பேர் கதை விடுறாங்க. அதை வந்து எப்படி நம்ம ப்ரூவ் பண்ண முடியும்? சரி, ஒருவேளை நீங்க வந்து அந்த ஊர்ல 200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வரலாறை எடுத்து நம்ம தோண்டி அவன் சொல்றது அதுவும் மேட்ச் ஆகுதான்னு கூட பார்க்கலான்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை நான் போன ஜென்மத்துல ஒரு விலங்கா, நான் ஒரு பன்னியா பிறந்திருந்தேன் அப்படின்னு சொன்னான்னா அதை போய் நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ண முடியும்? அப்ப இது வந்து நிரூபிக்க முடியாது. மறுபிறப்புங்கிறது சாத்தியம் கிடையாது. ஏன்னா ஒரு மனிதன் இறந்த பிறகு அப்படியே திருப்பி உருவாகிறான் அப்படின்னா அதே மாதிரியான தோற்றத்தில் தான் உருவாகணும். எப்படி சின்னதா குழந்தையா உருவாக முடியும், அதுவும் ஒரு அம்மாவோட வயிற்றுக்குள்ள வந்து உருவாக முடியும். ஸோ இது வந்து சாத்தியம் கிடையாதுன்னு நமக்கு தெரியுது யதார்த்தமா. எப்படி நீங்க வந்து கடலை அளக்கிறது சாத்தியமில்லை, மணலை என்றது சாத்தியமில்லைன்னா அதே மாதிரி இந்த மாதிரி மறுபடியும் அப்படியே பிறந்து வர்றதும் சாத்தியமில்லைங்கிறது நம்மளுடைய பகுத்தறிவுக்கு தெரியுது. அப்படியே ஒருத்தங்க சொன்னாலும் அதை நிரூபிக்கவும் முடியாது. அவன் வந்து அந்த நிரூபிக்க வேண்டிய கடமை வந்து யாரு நான் மறுபிறப்புன்னு சொல்றானோ அவனுக்கு தான் இருக்கு. நம்ம போய் அது இல்லைன்ற நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவன் தான் இருக்குன்னு நிரூபிக்கணும். அவனால எப்படி நிரூபிக்க முடியும்? அடுத்தது, இந்த மாதிரியான ஒரு கேள்வி அவசியமற்றது. அப்ப இதை அப்ளை நீங்க பண்ணி பாத்தீங்கன்னா, இப்ப வந்து ஒரு சாமானிய மனிதனுக்கு மறுபிறப்புங்கிறது புத்தரை விட்டுடுங்க, ஏன்னா அவர் எல்லையற்றவர், அதனால நீங்க வந்து அதை எண்ண முடியாது, அளக்க முடியாதுன்னு சொல்லி. சாமானிய மனிதனுக்குன்னா மறுபிறப்புங்கிறது பகுத்தறிவுப்படி சாத்தியம் கிடையாது. அப்படியே ஒருத்தன் பகுத்தறிவு மறுபிறப்பு இருக்குன்னு யாரோ ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான், அவனுடைய கான்செப்ட்ல, அவனுடைய தத்துவப்படி அது இருக்குன்னா கூட அவனால நிரூபிக்க முடியாது. அந்த கேள்வி நமக்கு அவசியமும் அற்றது. எப்படி வந்து ஆற்று மணல உட்காந்து எண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, கடலை அளந்துகிட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு அவசியமற்ற வெட்டி வேலையோ, அதே மாதிரிதான் இதை பத்தி பேசட்டும் அப்படின்னு இந்த அர்த்தத்தில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அப்போ புத்தருடைய இந்த மறுபிறப்பு பற்றிய தத்துவத்திற்கு நமக்கு தெளிவா புரிஞ்சிடுது. சரி, அப்ப இது ஒரு அவசியமற்ற கேள்வியா இருந்தா நம்ம ஏன் அதை பத்தி பேசணும்? ஏன் புத்தரும் தம்மமும் புத்தகத்துல மறுபிறப்புங்கிறது ஒரு தனி தலைப்பாகவே பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் நமக்கு கொடுக்கணும்? ஏன் அப்படின்னா, பௌத்தத்திலையும் மறுபிறப்பு பத்தி இப்ப உலக எங்கிலும் பேசப்படுகிறது. பௌத்தத்தில் இருக்கக்கூடிய சுட்டாக்கள், பௌத்த நூல்கள் மறுபிறப்பு பத்தி பேசுது. ஆனா அதுல இருக்கிற மறுபிறப்புங்கிறது அறிவியல் பூர்வமான விளக்கம். அது அப்படி வந்து நமக்கு விளக்குது. அந்த விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா பிற மதங்கள் போதிக்கிற மறுபிறப்புல கூட மறுபிறப்புங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா? அந்த அர்த்தத்துல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய குழப்பம் வருது, நிறைய ஆபத்தும் கூட இந்த சமூகத்துக்கு. ஏன் அப்படின்னா,
இப்ப மறுபிறப்பு அப்படிங்கிறது பிற மதங்கள் சொல்ற இடத்துல, அதாவது மறுபிறப்பு சொல்லும்போது ஆன்மா எப்படி எது பிறக்குது அப்படின்னும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆன்மா வந்து பிறக்குது. இப்ப அந்த ஆன்மாங்கிறது அழிவற்றது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆன்மா வந்து பிறக்குது அப்படின்னா அதை வந்து நல்ல பிறவி கெட்ட பிறவி வரும். போன ஜென்மத்துல ஒரு பிறவியா, அடுத்த ஜென்மத்துல இன்னொரு பிறவியா வரணும். அது நல்ல பிறவியா கெட்ட பிறவியா அப்படின்னு வரணும் அப்படின்னு அதை யார் நிர்ணயிக்கிறது? அதை வந்து கடவுள் தான் நிர்ணயிப்பாரு. அப்ப கடவுள்ன்ற ஒரு கான்செப்ட் உள்ள வருது. அப்ப கடவுள் நிர்ணயிக்கிறாருன்னா எதை வச்சு நிர்ணயிக்கிறாரு? நீ இந்த ஜென்மத்துல பண்ற நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்களை வைத்து உனக்கு ஒரு நல்ல கணக்கு ஒரு கெட்ட கணக்குன்னு ஒரு கணக்கு புஸ்தகம் மெயின்டைன் பண்ணி, நீ இறந்த பிறகு அந்த கணக்கு புஸ்தகத்துக்கு வந்து ஒரு நாள் ஒண்ணு நீ போய் நேரா போய் அந்த கடவுளை பார்ப்ப. உன்னுடைய ஆன்மா போய் மீட் பண்ணும். அப்போ அந்த கடவுள் பார்த்துட்டு உன்னுடைய ஆன்மா கணக்குல நல்ல கணக்கு எவ்வளவு இருக்கு, நல்ல செயல்கள் எவ்வளவு இருக்கு, தீய செயல்கள் இருக்கு, இந்த கணக்கை வச்சு பார்த்துட்டு உனக்கு அடுத்த பிறவியை கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு தத்துவம் அது. இப்ப இப்படி வந்த உடனே என்ன ஆகுது? அடுத்தது அந்த கடவுள்னு வந்த உடனே அப்ப அந்த கடவுள் கிட்ட நம்ம ஏதாவது பண்ணி நமக்கு நல்ல பிறவி வாங்கிக்க முடியுமா அப்படின்னு நம்ம யோசிக்க வைக்குது. ஆக மொத்தம் இந்த கடவுள் ஆன்மா அப்படின்னு நம்ம கண்ணுக்கு எதிர தெரியாத விஷயங்களை நம்புறதே வந்து ஒரு மூட நம்பிக்கை தான். அந்த மூட நம்பிக்கை வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் குட்டி போட்டு இன்னும் நிறைய விஷயங்களை கொண்டு வருது. அப்ப அந்த கடவுளை வந்து நம்ம மகிழ்விச்சா நமக்கு நல்ல பிறவி கிடைச்சிரும். எப்படி மகிழ்விக்கணும்? அதுக்கு நிறைய பூஜைகள் செய்யணும், அதுக்கு பூஜாரிகள் வேணும், அவங்களுக்கு சடங்குகள் செய்யணும், சம்பிரதாயங்கள் செய்யணும், பரிகாரங்கள் செய்யணும், செத்த பிறகு திதி செய்யணும், பிண்டம் வைக்கணும். அப்புறம் என்ன இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த சமூகத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த தத்துவத்துல வருது அப்படின்னா, அப்போ எல்லாருமே வந்து பெரியவன் சிறியவங்கிறது கடவுள் தான் நிர்ணயிக்கிறாரு. அதுவும் அவன் போன ஜென்மத்துல பண்ண பாவ புண்ணியத்தை வச்சு இப்ப நிர்ணயிச்சுறாரு. அதனால இந்த ஜென்மத்துல ஒருத்தன் நல்லா வாழ்றான்னா அவன் போன ஜென்மத்துல பண்ண புண்ணியம். இந்த ஜென்மத்துல ஒருத்தன் பாதிக்கப்படுறான், வறுமையில வாடுறான் அப்படின்னா அவன் போன ஜென்மத்துல பண்ண பாவம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்துருது. அப்ப இது வந்து சமூகத்துக்கு எப்படி கெட்டது அப்படின்னா, அப்ப போன ஜென்மத்து மேல பழிய போட்டீங்கன்னா அப்ப இந்த ஜென்மத்துல நீங்க முன்னேறவே உங்களுக்கு வந்து முயற்சியே இருக்காது. அவ்வளவுதான். இது நம்ம தலையெழுத்து. நம்ம போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணுமோ இந்த மாதிரி வந்துருச்சு, நமக்கு அனுபவிக்க வேண்டியதுதான் அப்படின்னு ஒரு அடிமைத்தனமான மனநிலையை மக்களுக்கு கொடுத்துரும். அவனுக்கு வந்து ஒரு புரட்சியே உருவாகாது அந்த இடத்துல. அது மட்டும் இல்ல, சக மனிதன் மேல இருக்கக்கூடிய கருணையும் போயிடும். ஏன் போவோம் அப்படின்னா, சக மனிதன் ஒருத்தன் கஷ்டப்படுறான், வறுமையில வாடுறான் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? அது அவன் தலையெழுத்து. அவன் போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணானோ அவன் இப்படித்தான் இருக்கணும். அதை நம்மளாலலாம் ஒண்ணும் மாத்திர முடியாது. எல்லாமே நிரந்தரம். அவன் அன்றி ஓர் அணுவும் அசையாது, எல்லாம் அவன் செயல் அப்படின்ட்டு நம்ம பாட்டு அவனை கடந்து போயிட்டே இருப்போம். நம்ம சுற்றி இருக்கிறவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நம்ம அதை வந்து ஒரே ஒரு சின்ன ஒரு குற்ற உணர்வு கூட இல்லாம நம்மளை கடந்து போக வைக்கிறது எதுன்னா இந்த நம்பிக்கை தான். அது அவன் தலையெழுத்து அப்படின்னு. ஆனா இந்த கான்செப்ட் இல்லாதவன் என்ன நினைப்பான்? ஐயோ பாவம், அவனுக்கு வந்து எதையாவது மாற்ற முடியுமா, நம்மளால ஏதாவது செய்ய முடியுமா, நம்ம மட்டும் நல்லா இருக்கு, நம்ம சாப்பிட்றோம் வயிறார, அவன் சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறானே, ஏதாவது நம்மளால செய்ய முடியுமா, இதை மாற்ற முடியுமா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு எது வேணும்னா ஃபர்ஸ்ட் பகுத்தறிவு வேணும். நீங்க அது இல்லைன்னா அந்த கருணையே இருக்காது. அண்ட் கருணை இல்லைன்னா ஒரு சமூகம் வாழவும் முடியாது, வளரவும் முடியாதுன்னு பாபாஸ் டாக்டர் அம்பேத்கர் கொடுத்திருக்கிறத நம்ம முதல் பகுதியில பார்த்தோம். அப்ப இந்த கருணை வர்றது வந்து கொன்னுடுது இந்த ஆன்மா பற்றிய ஒரு நம்பிக்கை. அதனாலதான் இந்த மறுபிறப்புக்கும் பௌத்தம் சொல்ற மறுபிறப்புக்கும் நம்ம வந்து வித்தியாசத்தை புரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. ஏன் மறுபிறப்பை பத்தி பேசணும் அப்படிங்கிற கேள்விக்கு நான் இந்த விளக்கத்தை கொடுக்குறேன். அப்ப சரியான அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப மறுபிறப்புங்கிறது நம்ம இருக்கக்கூடிய இப்ப நம்ம பெரும்பான்மையான சமூகம் நமக்கு போதிக்கக்கூடிய அர்த்தத்துல பௌத்தம் சொல்லல. பௌத்தம் சொல்லக்கூடிய மறுபிறப்புங்கிறது அறிவியல் பூர்வமான விளக்கம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ டு சம்மரைஸ், இறுதியாக புத்தர் மறுபிறவியை நம்பினாரா அப்படின்னா ஆம், அவர் மறுபிறவியை நம்பினார், மறுபிறவியை போதிச்சார். ஆனா நம்ம நினைக்கிற மாதிரி ஆன்மா, புனர்ஜென்மம், அதன் பிறகு இந்த ஜென்மத்துல எடுக்கிற பிறவி அது வந்து கடவுள் சார்ந்த அந்த அர்த்தத்துல அவர் சொல்லல. அவர் எப்படி நம்பி இருக்கிறார்னா, அவரு எதனுடைய மறுபிறப்பு யாருடைய மறுபிறப்புன்னு பிரிச்சு பார்க்கும்போது நமக்கு புரியுது. எதனுடைய மறுபிறப்புங்கிற வரும்போது அது உடல் மனம். உடல் வந்து மூலக்கூறுகளால் ஆனது, அந்த மூலக்கூறுகளுக்கு அழிவே கிடையாது. மனம்ங்கிறது ஆற்றலால் ஆனது, அந்த ஆற்றலுக்கு அழிவு கிடையாது. அப்ப நவீன அறிவியல் படி பார்த்தாலுமே உடல்ங்கிறது இறப்புக்கு பிறகு நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 11 எலிமெண்ட் மூலக்கூறுகளா போயிடுது. 99.99% இதுதான், இந்த 11 எலிமெண்ட்ஸ் தான். இந்த எலிமெண்ட்ஸ் அழிக்க முடியாது. அது திருப்பி திருப்பி இந்த சுற்றுச்சூழல்ல சுழண்டு சுழண்டு இன்னொரு உயிரா பிறந்துகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி நீங்க மனசை எடுத்துக்கிட்டாலும் ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாதுங்கிறது தான் அறிவியல் தத்துவம் ஐன்ஸ்டைனோடது.
அப்போ மனசும் அழியாது, உடலும் அழியாது அப்படின்னா அப்ப அது மீண்டும் எங்கேயோ பிறக்குது. இதுதான் மறுபிறவி பௌத்தத்துல. அப்ப புத்தருடைய மறுபிறவிங்கிறது நவீன அறிவியலோட ஒத்து போகிறது. உடல் மீண்டும் பிறக்குது மூலங்களாக, மனம் மீண்டும் பிறக்குது ஆற்றலாக. உடலும் மனமும் சேர்ந்ததுதான் ஒரு மனிதன். ஆகவே மறுபிறவிங்கிறது பௌத்தத்தின் படி அது ஒரு அறிவியல் ரீதியான கோட்பாடு தானே தவிர அது மூட நம்பிக்கைகள் சார்ந்தது கிடையாது அப்படின்னு நம்ம முடிச்சிடலாம். அப்ப இதுதான் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர்களுடைய புத்தரும் தம்மமும் புத்தகத்தில் நூல் 4 பகுதி 2 முதல் தலைப்பான மறுபிறப்பை நம்ம முடிச்சிட்டோம். இப்ப அடுத்த வாரம் நம்ம அடுத்த தலைப்புக்கு போகணும். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. என்ன அப்படின்னா, புத்தர் ஏன் மறுபிறப்பை பத்தி பேசணும்? அந்த கேள்வி வரும். இது அறிவியல் ரீதியாக ஒரு மறுபிறப்பை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு, அவர் அறிவியல் ரீதியாக அதை விளக்கி இருக்காரு அப்படின்னா இப்ப ஏன் அதை பத்தி பேசியிருக்கணும்? ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்த நிறைய சுட்டாக்கள்ல புத்தர் என்ன சொல்றாருன்னா, தம்மம்ங்கிறது இந்த உலகத்தின் தோற்றத்தை பற்றி சொல்றது கிடையாது, உலகத்துல எப்படி வாழணும், தீய செயல்கள் செய்யாம நல்ல செயல்கள் செய்வதன் மூலம் இந்த சமூகம் சமத்துவத்தோடையும் சகோதரத்துவத்தோடையும் வாழ்ற ஒரு சூழலை கொடுக்கறது தான் என்னுடைய தம்மமே தவிர இது உலகத்தின் தோற்றத்தை பற்றி விஞ்ஞான ரீதியாக எக்ஸ்பிளைன் பண்றது என்னோட வேலை கிடையாதுன்னு சொல்லி இருக்கிறாரு. அப்ப அப்படி இருக்கும் பொழுது மறுபிறப்புக்கு இப்படி ஒரு விஞ்ஞான ரீதியான எக்ஸ்பிளனேஷன் புத்தர் கொடுத்திருப்பாரா? கொடுக்க வேண்டிய அவசியம் ஏன் வந்தது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அப்ப தம்மம்ங்கிறது வாழ்வியல் சம்பந்தப்பட்டது. புத்தர் விஞ்ஞானி கிடையாது. அவர் ஒரு தத்துவ மேதை, உளவியலாளர். அந்த காலகட்டத்தில் மக்களுடைய மனதை அவர் ஒரு சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் மாதிரி கொடுத்து மக்களை நல்லபடியா வாழ வைத்த ஒரு உளவியல் மருத்துவர்னு தான் சொல்லலாம். அப்ப அப்படின்னும் போது மறுபிறப்பு பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, 2 ஒண்ணு அந்த காலகட்டத்தில் வைதீக, அதாவது சனாதன கோட்பாட்டுல மறுபிறப்பு பத்தி பேசுறாங்க. அப்ப அதுக்கு மறுப்பு தெரிவிச்சு உண்மையான விளக்கத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இருந்திருக்கும் அவருக்கு. அது ஒரு விளக்கமா எடுத்துக்கலாம். இன்னொரு விளக்கம் என்ன அப்படின்னா, தம்மத்துக்கு நேரடியா இந்த மறுபிறப்புக்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருந்திருக்கணும். நம்மளுடைய அன்றாட வாழ்வியலுக்கும் இந்த மறுபிறப்பு கான்செப்டுக்கும் என்ன ஒரு சம்பந்தம் இருக்கு, ஏதோ ஒரு சம்பந்தம் இருந்திருக்கணும். அதனாலதான் அவர் மறுபிறப்பு பத்தி சொல்றாரு. அப்ப பௌத்தத்தில் அன்றாட வாழ்வியல் நம்ம எப்படி நடந்துக்கணும், நம்ம எப்படி யோசிக்கணும், நல்ல விஷயங்கள் யோசிச்சோம்னா நல்லது நடக்கும், கெட்ட விஷயங்கள் யோசிச்சா கெட்டது நடக்கும் அப்படிங்கிறது தான் தம்மம். அப்ப அதுல மறுபிறப்புக்கு என்ன இடம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் விளக்கமா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த தலைப்பான கர்மாக்கு போகலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வார தலைப்பு இத்துடன் நிறைவடைகிறது. நம்ம அடுத்த வாரம் இந்த மறுபிறப்பு பற்றி, மறுபிறப்புக்கும் தம்மத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத மட்டும் நான் விளக்கிடுறேன். விளக்கின பிறகு நம்ம அந்த அடுத்த விஷயத்துக்கு நம்ம போயிடலாம். அடுத்த தலைப்பான கர்மாக்கு போகலாம். இப்ப இந்த வார என்னுடைய இந்த ஸ்பீச்ல நான் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கருடைய அந்த மறுபிறப்புங்கிற தலைப்பின் கீழ் வரக்கூடிய 2ஆம் பகுதி, அந்த எவருடைய மறுபிறப்பு அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். இது அது புத்தரும் தம்மமும் புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த டாபிக் முடிஞ்சிருச்சு. ஆனா அதனுடைய விளக்கம் தான் நம்ம அடுத்த வாரம் பார்க்க போறோம். அது ஏன் நான் முக்கியமா கருதுறேன் அப்படின்னா, புத்தரும் தம்மமும் புத்தகத்தை நாம வெறுமனே வாசிச்சுட்டு அதை அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு திருப்பி போய் அதை உச்சரிக்கிறதுக்காக நம்ம படிக்கிறது கிடையாது. அதை புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்வியல்ல இதை எப்படி செயல்படுத்துறது, இந்த நோக்கத்தோட தான் புத்தரும் அவருடைய தம்மத்தை கொடுத்தாரு. அதே நோக்கத்தோட தான் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கரும் புத்தரும் அவர் தம்மத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அதே நோக்கத்தோட தான் நம்மளும் அதை வாசிக்கணும், நம்மளுடைய அன்றாட வாழ்வியல்ல செயல்படுத்தணும். ஸோ அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். ஜெய் பீம், நமோ புத்தாய. ஓகே, நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஏன்னா 9 மணிக்கு சரியாக இந்த காணொளி நிறைவடையும். அதனால இந்த வாரம் நான் கேள்வி நேரத்துக்கு பதில் அளிக்க முடியவில்லை, அதற்காக வருந்துகிறேன். நீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா சாட் பாக்ஸ்ல போட்டுடுங்க. நான் கொஞ்ச நேரம் இந்த ஜூமை ஓப்பன்ல வச்சிருக்கேன். உங்களுடைய சாட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களை எடுத்துட்டேன்னா நான் அடுத்தடுத்த வாரங்கள்ல அதை செயல்படுத்துறதுக்கு முயற்சி செய்கிறேன். மேலும் நம்மளுடைய அடுத்த பகுதியை நம்ம அடுத்த வாரம் சந்திப்போம். ஜெய் பீம், நமஸ்தே.
நன்றி. ஓகே, உங்களுடைய சேட் பாக்ஸை நான் வாசிச்சிட்டேன். தேங்க்யூ. அண்ட் ஒன்ஸ் அகெயின் என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் வந்து இன்னைக்கு கேள்வி நேரத்துக்கு அந்த கடைசி 10 நிமிஷம் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. அடுத்தடுத்த வாரங்களில் நான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து தொடர்ந்து இணைஞ்சிருக்கலாம். 9 மணிக்கு சரியாக இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன். நம்ம ஜெய்பீம் நைட் ஸ்கூல்ல இருந்து கலந்து கொண்ட மாணவர்கள், அப்புறம் காணொலியில் இணைந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி. Thank you, sir.